ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எதனால் எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? என் மனைவியை பார்த்தா எனக்கு வெறுப்பாக வருது, எங்கள் வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக வருது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை எங்கேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. அங்கே ஒரு ஹேண்டிகேப்டு பர்சனை பார்க்குறீங்க. ஸோ கை ஊனமோ கால் ஊனமோ ஏதோ ஒன்று ஹேண்டிகேப்டு பர்சன் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் கையில் இருக்கிற காசு கொடுப்பீங்க, இல்லை ஒரு பஸ்ஸில் இருந்தால் அவங்களுக்கு எழுந்திரிச்சு சீட்டு கொடுப்பீங்க, ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. கரெக்டாக? ஸோ யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் அவ்வளோ உதவி செய்யும்போது, அவங்கள குறைபாடாக இருக்கிறவங்கள அவங்கள குறையாக பார்க்காம அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது, உங்கள் கூடவே உங்களையே நம்பி நம்மளுக்கு இவர் தான் எல்லாமேன்னு உங்களை நம்பி வந்திருக்காங்களே, அப்போயே அது ஒரு குறையாக நீங்கள் பார்க்குறீங்க. அவங்கள நேசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள 1000 பேர் அவங்கள நீ குழந்தை இல்லை, உனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னு அவங்க மாமனார் மாமியார் அம்மா அப்பா ரிலேஷன்ஸ் எல்லாருமே வெறுக்கலாம். ஆனால் உங்களையே நம்பி வந்தவங்களை நீங்கள் என்றைக்குமே வெறுக்கக்கூடாது. ஸோ யாரோ ஒருத்தர் 3வது மனுஷன் ஒரு குறையுள்ள ஒரு மனுஷனை நம்ம நேசிக்கும் போது, உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்கக்கூடாது. நீங்கள் நேசித்து பாருங்கள். அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. 1000 பேர் 1000 சொன்னாலும் நமக்கு நம்ம கணவர் சப்போர்ட்டாக இருக்கிறாரு, அது போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து அவங்கள வெறுத்துறாதீங்க. உங்களுடைய அன்பு தான் அவங்களுக்கு பெருசு. நீங்கள் அப்படி இருந்து பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். கண்டிப்பாக பிறக்கும். கடவுள் சில விஷயத்தை தள்ளி வைப்பார். நம்ம இந்த ஒரு கப்புள்ஸ்க்கு நம்ம குழந்தைங்கள தள்ளி வைக்கலாம். இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க அப்போவும் உண்மையாக ஒத்துமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பரிமாறிக்கிறாங்களா, இல்லை ஒருத்தர் வெறுத்து பிரிஞ்சு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஏசப்பா பார்ப்பார். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் 2 பேருமே ஐக்கியமாக இருக்கணும். சரிங்களா? குழந்தை இல்லைன்னு சொல்லி யாரையும் வெறுத்துறாதீங்க. நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி மனைவியை வெறுத்துறாதீங்க. ஓகே?